வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சினரியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் வந்து ஐடியலான ஏஜ், ஒரு ஆணோ பெண்ணோ எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி ஆனது உருவாகியிருக்கு. அது டிபேட்டாகவே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கான ஐடியல் ஏஜ் எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இப்போ சட்டப்படி வந்து பெண்களுக்கான திருமண வயது வந்து 18, ஆண்களுக்கான திருமண வயது வந்து 21. அப்போது அதுக்கு மேலே தான். இப்போ அதுக்கு மேலே அப்படின்னோடனே இப்போ பெண்களுக்கான திருமண வயது 18 லீகல் மேரேஜ் அப்படின்னு சொன்னால் 18 முடிஞ்சு அடுத்த நாளே திருமணம் செய்யுது. அப்படி சட்டமும் சொல்லலை. சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, குறைந்தபட்சம் அந்த வயசாச்சு அந்த பெண் கடந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க திருமணத்தை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ அது அடிப்படையில் இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற பெண்களுடைய சராசரி திருமண வயது அப்படிங்கிறது வந்து 22.9, 22.9, கிட்டத்தட்ட 23 வயசாக இருக்குது. அது அந்த வயசே ஓரளவு சரியான வயசாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, அதற்கு பிறகு வேலைக்கு வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ 23லேருந்து ஒரு 25, 26 வயசுக்குள்ளார அந்த டைமில் திருமணம் இதாக இருக்கும். குழந்தை பேர் வந்து 27, 28 அதுக்குள்ளார அந்த ஏஜில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது எதுவுமே ஒரு பர்டிகுலர் நம்பர், இந்த நம்பருக்குள்ளார 25 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகியே ஆகணும், குழந்தை பெற்றே ஆகணும் அப்படி கிடையாது. ஒரு ரேஞ்ச் தான். ஸோ 23லேருந்து 28 வயசுக்குள்ளார திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். திருமணம், குழந்தை பேர் அதுக்குள்ளே 30க்குள்ளே குழந்தை பேர்லாம் முடிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ 25 பண்ணிக்கிறதுக்கும் 35 பண்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 35 பண்ணிக்கிறதுக்கும் 45 பண்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து இதே ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26, 27 அந்த வயசுக்கு அப்புறம் ஒரு 30க்குள்ளே ஒரு கல்யாணம் திருமணம் பண்ணி, அந்த ரேஞ்சு 26லேருந்து 30க்குள்ளே திருமணம் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 விஷயம் பார்க்கணும். திருமணம் எப்போ பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைய எப்போ பெற்றுக்கிறது அப்படின்றது. ஸோ அதுவுமே இருக்குல்ல, திருமணம் ஆன பிறகு தான் அவங்க குழந்தை பெற்றுக்க முடியும். அப்போது திருமணத்தை லேட் பண்ணால் குழந்தையும் லேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ அதையும் மனசில் வைத்து கொண்டு நம்ம வந்து இது பண்ணோம். குழந்தை பெக்கும்போது அந்த பெண்ணுக்கு உடல் தகுதி இருக்கணும், அந்த ஆணுக்கும் வந்து பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சரியான அந்த தந்தைக்கும் இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த குழந்தை பெருசாகும் போது அவங்கள வளர்க்குறதுக்கான எல்லாமே இருக்கணும். இது எல்லாத்தையும் மனசில் வைத்து கொண்டு தான் நம்ம வந்து பேசுகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வயது வந்து சரியாக இருக்கும். இது ஒரு ரேஞ்சு, அப்படி கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கலாம், 1 வருஷம் 2 வருஷம் இருக்கலாம். இது என்னோட இஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கேரியர் ஓரியன்டாக நிறைய பேர் இருந்து, நான் வந்து வீடு வாங்கினப்பறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் கார் வாங்கினப்பறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு போக்கும் வந்துட்டுருக்கு. அதனால தான் ஆவரேஜ் ஏஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சமீப காலங்களில் சராசரி திருமண வயது ஆண்களுக்கும் அதிகரித்திருக்கிறது, சராசரி திருமண வயது பெண்களுக்கும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கின்றோம். இது வந்து இந்த ட்ரெண்டே வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் போன்ற இடத்துல இன்னும் 26 பெண்களுக்கான சராசரி திருமண வயது அதிகமாக இருக்குது. பல மாநிலங்களில் வந்து அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அந்த ரேஞ்சில் இருக்குது, 23 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்போது இதுதான் வந்து போயிட்டுருக்கு. இப்போது சட்டம் வந்து என்ன சொல்லுது, பெண்கள் 18 வயசுக்கு கீழே வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு. பாராளுமன்றத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தொடர்ந்து வந்து அரசு என்ன நினைக்குதுன்னா, பலருடைய கோரிக்கையுமாகவும் அது இருக்கிறது, ஒரு செக்ஷனுடைய கோரிக்கையாக இருக்கிறது, பெண்ணோடைய திருமண வயது வந்து 18லேருந்து 21க்கு உயர்த்தணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கருத்து வரும்பொழுது ஒரு மகப்பேறு மருத்துவராக மட்டுமல்லாமல் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தில் நான் வந்து தேசிய செயலாளராக இருக்கிறேன். அது அகில இந்தியாவில் இருக்கிற எல்லா மாதர் அமைப்புகளும் சேர்ந்து பெண்ணினுடைய திருமண வயதை, சட்ட ரீதியான திருமண வயதை 18லேருந்து 21க்கு உயர்த்துவது கூடாது. அது மாதிரியான உயர்த்தினால், சட்ட ரீதியான திருமண வயதை 18லேருந்து 21க்கு உயர்த்தினால் இன்னைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலையில், இன்னைக்கு இருக்கிற பொருளாதார அமைப்பில், சமூக அமைப்பில் பெண்ணுக்கு நன்மையை விட தீமையை தான் அதிகமாக வரும் அப்படிங்கிறதா. எல்லாரும் என்ன நினைக்கலாம், இப்போ 21 வயசுன்னு வச்சா அந்த பிள்ளைய படிக்க வைப்பாங்க, நம்ம வந்து அதை எப்படி டிகிரி படிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இதில் என்ன இருக்குது, நல்லது தானே யோசிக்கிறாங்க அப்படின்னு வந்து மேம்போக்காக இதை பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனால் களத்தில் வந்து இப்போ மாதர் சம்மேளனம் வந்து, இப்போ நான் சார்ந்திருக்கின்ற மாதர் சம்மேளனத்தோடைய வயது வந்து இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது. இது பதிவு பெற்று ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. இது போல் பல மாதர் சங்கங்கள் இந்தியா முழுமைக்கும் தொடர்ந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கே பாடுபட்ட தொடர்ந்து களத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கள நிலவரமும் தெரியும், இதற்கான ஆய்வுகளும் வந்து செய்யப்பட்டு விட்டன. இப்போ இதுவே இன்னொரு வேறு மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம். குழந்தை திருமணம் வந்து ஏற்கனவே அக்செப்டடாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். அதற்கு பிறகு தான் வந்து இந்த குழந்தை திருமணத்தை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு சதி என்கின்ற உடன்பிறப்பு இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெண்ணோட திருமண வயது வந்து சராசரி லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஆஃப் இந்தியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்தி இப்போ 18ல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இது நான் வரவேற்கத்தக்க விஷயம். இன்னைக்கு இருக்கிற சூழலையே 18 வயசு சட்ட ரீதியான வயசு அப்படின்னு சொன்னாலும்
கிட்டத்தட்ட இந்திய கவர்மெண்ட்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரமே 23% திருமணங்கள் இந்தியாவில் இப்பயுமே 18 வயசுக்கு கீழே இருக்கு. அப்போ 23% திருமணங்கள் 18 வயசுக்கு கீழே இருக்கு அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான திருமணங்கள் அவை. அதை நம்ம என்ன பண்ணோம்? அது ஏன் வந்து அப்படி இருக்கு? ஏன் 100 திருமணம் நடந்ததுல 23 திருமணம் ஏன் இன்னைக்கும் 18 வயசுக்கு கீழே இருக்கு? அப்போ அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கணும், அதை ஆராயணும், அந்த காரணங்களை சரி செய்யணும். சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உயர்த்தணும். கிட்டத்தட்ட 1/4 கால்வாசி திருமணங்கள் வந்து இன்னைக்கும் சட்டத்துக்கு புறம்பா சட்ட வயதுக்கு கீழே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதோடைய காரணங்களை ஆராயாமல் அதை நாம் சரி செய்யாமல் வெறும் வந்துட்டு 18 21க்கு உயர்த்தினோம்னா அப்போ என்ன ஆகும்? 21க்கு கீழே நடக்கின்ற திருமணங்கள் வந்து காவாசிக்கு பதில் அரைவாசி ஆகும், அவ்வளோதான் ஆகும். ஸோ இப்போ ஏன் அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் வந்து 18 வயசுக்கு கீழே வந்து திருமணங்கள் செய்கிறாங்க? இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலை, அம்மா அப்பாவுக்கு வந்து யார் பண்ணுறாங்க, என்ன ஏழையாக இருக்கிறவங்க பண்ணுறாங்க, பொருளாதாரத்தில் பின்பற்றவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், அம்மா அப்பா படிக்காதவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, மலைவாழ் மக்கள், இவங்கெல்லாம் தான் வந்து மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது அப்போ அவங்களுக்கான பொருளாதாரத்தை நம்ம சரி பண்ணணும். இப்போ ஒரு பெண்ணை வளர்க்குறதே வந்து கஷ்டம், அவங்களுக்கு சாப்பாடு போடுறதே கஷ்டம், இதுக்கு வந்து வரதட்சணை கொடுக்கணும், இது ஒரு பெண்ணை வந்து ஒரு செலவு, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு லைபிலிட்டி அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், இருக்க வந்து பவுன் விலை ஏறிட்டே போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் என்னன்னா, பெண்கள் வந்துட்டு ரொம்ப நாள் இருந்தாங்கன்னா வேறு அவங்களா ஒரு துணையை தேடிப்பாங்க, ஜாதியை மீறி கல்யாணம் பண்ணிடுவாங்க, மதத்தை மீறி கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த ஒரு இதுவும் இருக்குது பெற்றோர்கள் மத்தியில். அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான், எல்லாமே அப்படி கிடையாது. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரோல் பண்ணுது. அம்மா அப்பாவுடைய கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறது, அவங்கக்கிட்ட வந்து பொருளாதார வீக்கம் இருக்கிறது, அப்புறம் விலைவாசி உயர்வு, அவங்க தொழில் நொடிச்சு போகிறது, அப்புறம் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அப்புறம் பாதுகாப்பு இல்லை, சிங்கிள் பேரண்ட்டு, அப்போ வந்து பொண்ணை வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, தனியாக விட்டுட்டு போக முடியாது, அதனால வந்துட்டு திருமணம் செய்து கொள்வேன். இதெல்லாமே வந்து எங்களோட இமேஜினேஷன் கிடையாது, இதுதான் நாங்கள் களத்தில் பார்க்குறோம். ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணணும்? பெண்ணுக்கு கல்வி கொடுக்கணும், பெண்ணுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், பெண்ணுக்கு வந்து பொருளாதார சுயசார்பு கொடுக்கணும், அந்த குடும்பத்தையுமே வந்துட்டு சரி பண்ணணும். ஏன் வந்து பெண்ணு தனி, அந்த குடும்பம் தனி கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா வந்து அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ அம்மா அப்பா வந்து சரி கஷ்டமாக இருக்குது, குடும்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால வந்து மேலே படிக்க வைக்க முடியல, அதுக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டிலயாச்சும் போயிட்டு 3 வேளை சாப்பாடு சாப்பிடும், நம்ம வீட்டில் வந்து 3 வேளை சாப்பாடு போட முடியல, அந்த வீட்டில் ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா 3 வேளை என் பிள்ளை சாப்பாடு சாப்பிடும் இப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. எங்களால் படிக்க வைக்க முடியல, அங்கே போயாச்சும் படிக்கும், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் தான் சமூக பொருளாதார காரணங்கள். இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம வந்து சரி செய்யணும்னா ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தில் வந்து உயரணும், விலைவாசியை கட்டுப்படுத்தணும், வேலையில்லா திண்டாட்டத்தை சரி பண்ணணும், அப்போ குடும்ப வருமானத்தை வந்து அதிகரிக்கணும், தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கணும், பெண்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார பாதுகாப்பு, சுய பாதுகாப்பு, இதெல்லாம் பண்ணும்போது இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கின்ற பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறாங்களே அந்த எண்ணிக்கையை குறைக்கும். ஏற்கனவே இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு, சமுதாயம் முன்னேறி வருகிறது. ஆனால் இப்பயே வந்து ஒரு கால்வாசி திருமணங்கள் நடக்கிறது அப்படிங்கும்போது அதை நம்ம சரி செய்யாமல் ஜஸ்ட் 18 வந்து 21 ஆக்குறதுனால ஒன்றும் வராது. உதாரணத்துக்கு இப்போ கையில் ஒரு இடத்துல புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணுக்கு என்ன காரணம்னு பார்த்து அதுக்கு உள்ளார ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், பெயின் கில்லர் கொடுக்கணும், வலிக்கு மாத்திரை கொடுக்கணும், அப்புறம் சுத்தப்படுத்தி ஆயின்மெண்ட் போட்டு கட்டு போட்டு எல்லாமே செய்யணும். அப்போ தான் அந்த புண்ணு ஆறும். உள்ளுக்கும் மருந்து கொடுத்து வெளியிலையும் ஆயின்மெண்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணால் தான் புண்ணு ஆறும். அப்படி இல்லாமல் வெறும் மண்ணை போட்டு மூடிட்டு இல்லை வெறும் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிட்டு அந்த புண்ணை மறைச்சிட்டா புண்ணு இருக்கிறது தெரியாமல் பண்ணிட்டோம்னா அது புண்ணு ஆற போகிறது கிடையாது. ஆக பிரச்சனையை வந்து ஆழத்தை சரி செய்யணும் அப்படின்னு. சரி, இப்போ 18 வயசு 21 வயசாக பெண்களுக்கு ஆக்கினா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இதில் வந்து ஒரு சமூக ஆர்வலராக மகப்பேறு மருத்துவர் என்ன சொல்கிறேன்னா, 18 வயசு அப்படி ஆயிடுச்சுன்னா உடனே அடுத்த நாளே கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி வந்து அது அப்படி கிடையாது, அப்படி சொல்லவும் வரல, அரசாங்கமே அப்படி சொல்ல வரல. அப்படி இருக்கும் பொழுது பெண் வந்து பெண்ணோ ஆணோ வந்து அவன் குழந்தை தான், 18 வயசு வரைக்கும் அவன் குழந்தை தான். உறுப்புகள் எல்லாமே உள்ளார உறுப்புகள் எல்லாம் வளரணும், உயரம் வளரணும், அதற்கு பிறகு அவங்களுக்கு மனசு வளரணும், ஒரு மெச்சூரிட்டி வரணும், சமுதாயத்தை பார்த்து அதில் இருக்கிற நல்லது கெட்டது அவங்க தெரிஞ்சுக்கணும், ஓரளவு வந்து அவங்க ஒரு அண்டர் கிராஜுவேஷன்கிட்ட ஒரு டிகிரி படிக்கணும், 21 வயசாச்சு அதுக்கு ஆகும். அதற்கு பிறகு அதை வச்சு அவங்க வேலைக்கு போகணும். இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஒரு மினிமமாக அது சட்டம் அப்படி எதுக்குன்னா, அதுக்கு கீழே கல்யாணம் பண்ணால் அது தண்டனைக்குரியது. அதனால வந்து அந்த 18 வயசு வச்சிருக்காங்க, அதை நீங்கள் உயர்த்த வேண்டாம். ஆனால் 18 வயசை உயர்த்த வேணான்னு நாங்கள் சொல்கிற அதே காரணத்தினால 18 வயசு முடிஞ்ச அடுத்த நாளே நாங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஏன் அப்படின்னா 21 வயசுக்கு உயர்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
18 வயசுலேருந்து 21 வயசுல வரைக்கும். அப்போ இப்போ இருக்கிற 23% 40% ஆகும் இல்லையா? 100 கல்யாணத்தில் 40-50 கல்யாணம் ஆகும். பெண்களுக்கு நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய அரசியலமைப்பு, நம்மளுடைய சட்டங்கள் சில பாதுகாப்புகள் கொடுத்துருக்கு. இப்போ வரதட்சணை தடுப்பு சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை சட்டம், அந்த மாதிரி பல சட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஆதரவாக இருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாம் இப்போ கணவர் வீட்டில் தான் வரதட்சணை வாங்கின பிரச்சனை. அப்போ இது மாதிரிலாம் நிறைய சட்டங்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது 21 வயசுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல வறுமை வேற பிரச்சனையின் காரணமாக கல்யாணம்னு இல்லாமலே அவங்க கல்யாணம் பண்ணாமலே சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதை பெற்றோருமே அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது நாங்கள் நடைமுறையே பார்க்குறோம். ஏன்னா வயசாயிட்டே போகுது, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நல்லா இருக்கும்போதே ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன், அப்போ தான் அவளுக்கு பாதுகாப்பு இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த கல்யாணம் என்பதை சட்ட ரீதியாக இருக்கிறது தான் சரியாக வரும். அப்போ இன்னைக்கு வந்துட்டு இன்ஃபேக்சுவேஷன் பல்வேறு காரணங்களால் போர்னோகிராஃபி பார்க்குறாங்க, இன்டர்நெட் பார்க்குறாங்க, செக்ஷுவல் எஜுகேஷன் நம்மள்கிட்ட இல்லை. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறது இருக்குது. டீனேஜ் ப்ரெக்னென்சி இருக்குது, ப்ரீமேரிட்டல் செக்ஸ் அதிகமாக இருக்குது, டீனேஜ் ப்ரெக்னென்சி. அப்போ இது எல்லாமே அதிகரிக்கும் பொழுது இந்த 18 வயசை 21 வயசு ஆகணும்னா அதிக எண்ணிக்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும். அது சட்ட ரீதியான சிக்கலையும் ஏற்படுத்திடும். இப்போ 18 வயசாக இருக்கும்போதே நிறைய சட்ட ரீதியாக பிரச்சனையை சந்திக்கணும். அப்போ 21 வயசு ஆக்கணும்னா இன்னும் சட்ட ரீதியாக நிறைய சிக்கல்களை சந்திக்கும். மிக முக்கியமாக இப்போ அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஆணோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த பையனால் அந்த பெண்ணுக்கு பிரச்சனை இல்லைதான். அந்த குடும்பத்தில் அந்த பையனோட பெண்ணும் அந்த குடும்பத்தில் மாமியார் மாமனார் மாதிரி இருக்கவங்க, ஏன்னா கல்யாணம் ஆகலை மாமியார் மாமன் சொல்ல முடியாது, அவங்களால அந்த பெண்ணுக்கு பிரச்சனைன்னா சட்ட ரீதியான பாதுகாப்பு அங்கே இல்லை. இப்போ குடும்ப வன்முறை சட்டமோ இல்லை வரதட்சணை சட்டம் எந்த சட்டமும் இருக்காது. ஸோ அப்போ வந்து மிக கலாச்சார ரீதியாகவும் திருமணத்துக்கு மீறிய உறவுகள், திருமணத்துக்கு முந்தைய உறவுகள், அந்த மாதிரி விஷயங்களும் கலாச்சார ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படுத்தும். சட்ட ரீதியாகவும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். அப்புறம் இன்னொன்று, அந்த பிரெக்னன்சி வந்து டீனேஜ் பிரெக்னன்சியே இப்போ அதிகமாக இருக்குங்கிற மாதிரி அந்த 21 வயசுக்கு கீழே இருக்கிற கர்ப்பத்தையும் அப்போ சட்டத்துக்கு புறமான இதுவாக தான் வைக்க முடியும். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும், மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். 18 வயசு அப்படின்றது சரியான ஒரு இதாக தான் இருக்கு, சரியான ஒரு இது. ஆனா வந்து உடனே கல்யாணம் பண்ண அவசியம் கிடையாது. பெண்ணோட திருமண வயது ஒரு 23 வயசுல இருந்தாதான் சரியா இருக்கும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். வீட்டுல இருக்கவங்களும் பயணிக்கணும், சமுதாயமும் பயணிக்கணும், அரசாங்கம் பயணிக்கணும். அந்த பெண்ணுக்கு கல்வி கொடுக்கறது, அப்புறம் உயர்கல்வி கொடுக்கறது, பட்ட மேற்படிப்பு எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பொருளாதார வேலை கொடுக்கணும். நிறைய பேர் பெண்கள் படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு வேலை இல்லைங்க தான் பிரச்சனை. அப்போ கல்வி முக்கியம். அதுக்கு ஈக்குவலண்டா அந்த பெண்ணுக்கு வந்து கையில காசு இருக்கணும். பொருளாதார சுயசார்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பொருளாதார சுயசார்புக்கு அப்போ பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும். அப்போதான் ஒரு அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 23 வயசு அந்த பொண்ணு வந்து இந்த எதிர்ப்பால் ஈர்ப்புணர்வுலாம் 13-14 வயசுல வரும். அப்போ தவறான துணையை தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த வயசுல வரும்போது அவங்க ஒரு கல்வி அறிவோடு பெற்று பொருளாதார சுயசார்போடு பெற்று சமுதாயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கான துணையை பார்க்கும் பொழுது ஓரளவு சரியான துணையை வந்து அவங்க தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 18 வயசுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய திருமணங்களே 23% இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 18 வயசுக்கு அப்புறமாவுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்க என்ன சொல்றீங்க இல்லையா, 18 வயசு கடந்துருச்சுன்னு உடனே திருமணம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது நீங்க அந்த புரிதலோட சொல்றீங்க. ஆனா நிறைய பேர் வந்து 18 வயசு கடந்து எப்போலாம் கடந்து முடியும், அது எப்போ 18 இயர்ஸ் வரும் அப்படின்றதுல வெயிட் பண்ணி 22 காலேஜ் படிக்கிறாங்களோ படிக்கலையோ இல்லை படிச்சுட்டு இருக்கும் போதே திருமணம் வந்து பண்ணி வைக்கிறது தானே அதிகம். அதுவும் அதுவும் இருக்கிறது. இது வந்துட்டு இது மாதிரி பெற்றோர்கள் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சமூக காரணம் இல்லை பொருளாதார காரணம் ஏதாவது ஒன்று இருக்கும். இதுக்கு தான் வந்து ஆய்வு பண்ணணும்னு சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த சராசரி திருமண வயது 23 இருக்கு. ஆனாலும் சமீப காலங்களில் அந்த டீனேஜ் பிரெக்னன்சிங்கிறது வந்து டீனேஜ் பிரெக்னன்சி அதிகரிக்குது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு பிரெக்னென்ட் ஆகிறாங்களா, கல்யாணம் ஆகாமல் பிரெக்னென்ட் ஆகிறாங்களா, 18 வயசுக்கு இருக்க கர்ப்பம் என்பது ஒரு 100 பிரெக்னன்சி இருக்குன்னா அதில் 1.1 இருந்துச்சு. இப்போ அது 1.3 1.4 அதிகரிச்சிருக்கு சமீப காலங்களில். இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். இதில் வந்து என்னென்னா எந்த இடத்துல வந்து அது அதிகமாக இருக்குது. இப்போ நாகப்பட்டினம் ஊர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஏரியா அந்த மாதிரி இல்லை. வட தமிழகம் தென் தமிழகம் அப்படிலாம் கிடையாது. பேக்கெட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் இப்போ அந்த மாதிரி இருக்குது. அப்போ திருநெல்வேலியில் வந்துட்டு இளம் வயதில் திருமணம் வந்து ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது. இளம் வயதில் குழந்தை கர்ப்பமாகுது அதிகமாக இருக்கிறது. அப்போது இந்த டீனேஜ் பிரெக்னன்சியுடைய எங்கெங்கே அதிகமாக இருக்குது, டீனேஜ் மேரேஜ் எங்கெங்கே இருக்குது, சைல்டு மேரேஜ் 18 வயசுக்கு இருக்கலாம் எங்கெங்கே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே அதை பார்த்தோம்னா அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிக்சராக இருக்குது.
அதில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாவட்டம் அப்படி இருந்துச்சு, இப்போ இந்த மாவட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற வளர்ச்சி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருப்பூர், ஈரோடு மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய தொழில்கள் இருந்துச்சு. அதில் வந்து பெண்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கும் போகிறாங்க, அதில் ஆண்களை சந்திக்கிறாங்க, காதல் வயப்படுறாங்க, திருமணம் பண்ணுறாங்க. அதுவும் இருக்குது. அந்த இடத்துல மாற்றமும் நடக்குது. அப்போ வந்து இதை பற்றின வந்து சமூகமும் வந்து ஒரு சமூக நலத்துறை மூலமாக அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தணும். எங்கெல்லாம் தமிழ்நாட்டில், அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் பண்ணணும். 18 வயசுக்கு கீழே திருமணம் நடத்துவது எங்கெங்கே இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குங்கிற ஆய்வு. 18 வயசுக்கு கீழே எங்கெங்கே வந்துட்டு பெண்கள் வந்து கருத்தரிக்கிறார்கள், அதற்கான காரணங்கள், இதெல்லாமே ஆய்வு செய்து அந்த காரணங்களை வந்து நம்ம சரி செய்யணும், அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேரேஜ்னு வரும்போது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த டாபிக் டிஸ்கஷனாக மாறத்துக்கு ரீசனே வந்து விரைந்து திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது அது செஞ்சு உங்களுடைய சமுதாயத்துக்கு உங்களுடைய அதாவது ரீப்ரொடக்ஷனை பண்ணுங்க அப்படின்ற அந்த ஒரு அழுத்தம் அப்படின்றது ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு தான் நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் 30க்கு அப்புறமா. அதனால நீங்க 20கள்லயே வந்து அதை செய்யணும், அந்த ஒரு கடமையை நீங்க முடிச்சிருங்க அப்படின்றது தானே இன்னைக்கு டிஸ்கஷனா வருது. அது சரியா இல்ல அது உண்மையாவே உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்றப்போ அந்த ஒரு கருத்தானது சரியான ஒரு விஷயமா? ஒரு மனித குலத்துல ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க, 2 பேரும் பாதி பாதி இருக்காங்க. மனிதருக்கு பல வேலைகள் இருக்கு, பல பொறுப்புகள் இருக்கு. அதுல வந்து இனப்பெருக்கமும் ஒரு பார்ட். அதுக்காக அந்த பெண்ணு பிறந்ததே வாழ்றதே இனப்பெருக்கத்துக்காகத்தான், அப்படி கிடையாது. அப்படி எடுத்துக்கவும் கூடாது. அந்த மாதிரியான சிந்தனை ஓட்டத்தை அந்த பெண்ணோடைய மூளைக்குள்ள செலுத்தவும் கூடாது. சமூகம் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அது வந்து ஏற்புடையது அல்ல. அது வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்குது. பெண்கள் நிறைய படிக்கணும், அவங்க வந்து சமுதாயத்தில் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும், சுயசார்பு இருக்கணும், இந்தியாவின் பொருளாதாரத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம யோசிக்கணுமே தவிர, நீ வந்து நீ பொண்ணாக பிறந்துட்ட, உனக்கு ஒரு குழந்தை பற்றி கொடுக்க தான் வேலை, அதை முதல்ல முடிய அப்புறம் நீ என்ன வேணா பண்ணு என்று சொல்வது ஏற்புடையதல்ல. 20 வயசுக்கு கீழே திருமணம் செய்ய வேண்டும், அதுவும் ஆணும் பெண்ணும் 20 வயசுக்கு கீழே திருமணம் செய்யணும், குழந்தை பெற்றுக்கணும் என்று சிலர் வந்து இன்னைக்கு கூறிக்கொண்டு வருகிறார்கள். மிக முக்கியமான இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க இருக்காங்க. இது வந்து ஏற்புடையதல்ல. இது மிக தவறான கருத்தை வந்து மக்கள் மத்தியில் பரப்பும். இது அறிவியலுக்கு புறம்பானது. சமூக ரீதியான காரணங்களாலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் வந்து இப்போ என்ன சொல்ல வரீங்க, குழந்தை பேரின்மை அதிகரிச்சிருக்கிறது, நாட்டிலேயே வந்து குழந்தை பெறுவது சதவீதம் குறைஞ்சிருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிற டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறதுல அதில் வந்து 2% இருக்கணும், அதை விட குறையுது. தமிழ்நாட்டிலையும் இப்போ குறைஞ்சிருக்கு, 1.4 இருக்கிறது, 1. அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. இது வந்து பல மாநிலங்கள்லையும் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, தென் மாநிலங்கள்லேயே குறைஞ்சிருக்கு. வட மாநிலங்களில் சில இடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதை நேஷனல் தேசிய ஆவரேஜாக பண்ணும்போது அது ஒரு நம்பராக வந்து நிற்கிது. ஆக குழந்தை பேரின்மை பிரச்சனை அதிகரிச்சிருக்கிறது. குழந்தை பேரின்மை பெண்களில் அதிகரித்திருக்கிறதா? பெண்களுக்கான காரணம் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி அதிகரிச்சிருக்கு. ஆண்களுக்கான இன்ஃபர்டிலிட்டி, மேல் இன்ஃபர்டிலிட்டி அதிகரிச்சிருக்கு. கப்பல் 2 பேருமே போத் 2 பேருமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அதிகரிச்சா இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி சொல்லி பார்க்கணும். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதெல்லாம் இப்போ நிறைய மாறிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்னைக்கோ ஒரு நாள் தான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து வீட்டில் சமைக்க சாப்பிட்றதே இதுவாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவது, உடல் பருமன், எக்ஸஸாக சாப்பிட்றது வந்து அதிகமாக இருக்குது. பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் விரதம் நம்ம இருப்போம், இப்போல்லாம் விரதமும் இருக்கிறது இல்லை. பசிச்சாதான் சாப்பிடணுங்கிறது கிடையாது. பசிக்கு சாப்பிட்றத விட ருசிக்கு சாப்பிட்றதாகிடுச்சு. அதிக கேலரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வந்து அதிக கார்போஹைட்ரேட் இருக்கிற அதிக கேலரி ஒரு நாளைக்கு தேவை விட அதிகமாக இருக்குது. ஆக இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது, 6 வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட் இன்னும் வெளியில் வரல, வெயிட்டிங் ஃபார் இட். அதில் என்ன சொல்லுதுன்னா, இந்திய அளவில் பெண்களுடைய உடல் பருமன் அதிகரிச்சிருக்கு, அலாமிங்காக அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. குழந்தைகளுடைய உடல் பருமன் வந்து அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குழந்தைகளோட உடல் பருமன் அப்படியே பாருங்க, ஒல்லியாக இருக்கான், நல்லா ஓடி விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னா, இப்போ உட்காந்து குழந்தைங்க வந்து டிவிக்கு முன்னாடி வந்து இருக்கிறது, வீடியோ கேம்ஸ் வருது, செல்ஃபோனில் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இன்றைய குழந்தைகள் தான் நாளைய சந்ததி. அப்போ இன்றைய குழந்தைகளுக்கும் உடல் பருமன் அதிகரித்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கும் உடல் பருமன் அதிகரிச்சிருக்கிறது. எக்ஸசைஸ் குறைஞ்சிருக்கு, உணவு அதிகமாக இருக்கு, அதுக்கப்புறம் உணவுடைய முறை மாறி இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே பேசக்கூடாது. அப்போ குழந்தை பேரின்மை அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள், ஏர் பொல்யூஷனு, ஃபுட்டில் கலப்படம் இருக்கிறது. அப்புறம் வந்து கேரியர் ஓரியன்டு. இப்போ நம்ம படிச்சு முடிக்கணும், வேலைக்கு ட்ரை பண்ணணும், 1 வருஷம் 2 வருஷம் நல்ல ஓரளவு சம்பாதிச்சாதான் கல்யாணம் பண்ணணும்னு இந்த அழுத்தம் வந்து பெண்ணுக்கு இருக்கிறது. அதை விட அழுத்தம் அதிகமாக ஆணுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிறதுல வந்து இப்போ நிரந்தர வேலை இல்லை, எல்லாமே வந்து தற்காலிக வேலை, ஒப்பந்த வேலை, என்னைக்கு வேணால் வேலை போயிடுங்கிற பெண் பையன் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் தான் நல்ல சம்பளம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே வந்து 30,000
10,000 பேர் அமேசான்லேருந்து தூக்குனாங்க, 20,000 பேர் ஐடிலேருந்து தூக்குனாங்கன்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு நிரந்தரமற்ற தன்மை இருக்கும்போது அந்த இளைஞர்கள் திருமண பந்தத்தில் போகிறதுக்கே பயப்படுறாங்க. அதை விட பெண்களுடைய ஒரு பக்கம் பெண்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, எடுத்தவொடனே கல்யாணம் பண்ணும்போதே பையனுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், ஸோ அப்படின்னா எதிர்பார்க்குறாங்க, நிறைய 2 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரியான டிஸ்கஷன் நிறைய போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து முழுமையாக பார்க்க வேண்டிய விஷயம். இது எல்லாமே காரணிகள் தான், பல காரணிகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு காரணியும் நம்ம பார்க்கணும். குறைந்தபட்சம் வந்து மருத்துவ ரீதியாக நம்மளுடைய உணவு முறையை வந்து மாற்றிக்கணும், உடல் பருமனை வந்து குறைக்கணும். உடல் பருமன் வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்தோன்னா, இப்போ காய்ச்சலுக்கு வராங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க, சரி பண்ணுங்கன்னா இப்போதைக்கு இதை பண்ணுங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் உடல் பருமனுக்குன்னு என்றைக்குமே யாருமே வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு 15 நாளில் வெயிட்டு குறைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே குவிக் ஃபிக்ஸ் கிடையாது. அப்போ நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் வந்து 15 நாளில் வெயிட் போடலை, 15 நாளில் வெயிட் சரி பண்ணவும் முடியாது அப்படின்னு. அப்போது இந்த எல்லாத்தையுமே முழுமையாக பாருங்க அப்படிங்கிறத நம்ம வந்து. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது, அது நிறைய விஷயங்கள் நம்ம தான் பண்ணிக்கிட்டது. இப்போ அதை நம்ம தான் பண்ணிட்டோம். யாருமே உங்களை கத்தி முனையில் முரட்டி நீ வந்து 3 வேளை சாப்பிடணும், 5 வேளை சாப்பிடணும், உனக்கு பசிக்கலனாலும் சாப்பிடணும், நீ கடையில் வாங்கி தான் சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக சாப்பிடணும் யாருமே சொல்லலை. நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத ஓரளவு நம்ம முடிவு பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி நம்மளும் வந்து பிளான் பண்ணணும்னு நினச்சா பிளான் பண்ணலாம். உடல் பருமன்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. அது வந்து மிக தீவிர பிரச்சனை இருக்குது. சின்ன வயசுலேயே வந்துட்டு டாக்டர்கிட்ட போனால் பிபி இருக்குன்னு சொல்லிடுறாங்க, சுகர் இருக்குன்னு சொல்லிடுறாங்க, குழந்தை பிரச்சனை அப்படின்னா இதுக்கு வந்து உடல் பருமன் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. உடல் பருமன் அப்படிங்கிறத வந்து நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைந்தது. அப்போது உணவில் இருக்கிற கலரிங் ஏஜென்ட்டு, அப்புறம் வந்து உணவை பதப்படுத்துறதுக்காக நிறைய வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு. இப்போ கேக் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றத போக அன்றாடம் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடும்போது அதை பதப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற ரசாயனங்களும், அதுக்கு கலர் ஊட்டுறதுக்கு அழகு ஊட்டுவதற்காக பயன்படுத்துகின்ற ரசாயனங்களும் மிகப்பெரிய தீங்கை வந்து விளைவிக்கிறது பார்க்குறோம். இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ், இதை பண்ணினாதான் அப்படின்னா அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுல வேலை கிடைக்கிறத ஸ்ட்ரெஸ், அதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேயே ஸ்ட்ரெஸ், எப்போ எல்லாமே டென்ஷனாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து பெற்றோர்களும் அது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு இது பண்ணணும். இதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காத, எக்ஸாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டிவி பார்க்காத, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெளில போகாத, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அப்போ எக்ஸாம்னா ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. எக்ஸாம் எல்லாத்தோடையும் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை பிரித்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கின்ற பல்வேறு சவால்களை, பல்வேறு விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் வாழ்க்கையை வந்து வாழணும். இதை முடிச்சுட்டு தான், அது எனக்கு வீடு வாங்கினா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், கார் வாங்கினா கல்யாணம் பண்ணிப்பேன், என்னோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வந்தால் தான் இப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றை முடித்து கொண்டு தான் இன்னொன்று அப்படிங்கும்போது இது ஒரு சாப்டர் மாதிரி இருக்குது. சைமல்டேனியஸாக வந்து எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையை வாழணும். வாழ்க்கையை வந்து வாழ்வதற்காக தான். அதை வந்து திட்டமிடல் என்பது ரொம்ப அவசியம், திருப்தி என்பது ரொம்ப அவசியம். எல்லாமே வந்துட்டு எல்லாமே செய்யணும், அதை திருப்தியாக செய்யணும். அதுக்கு எப்படி நம்ம திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் பெற்றோர்களுடைய அழுத்தமும் இருக்குது, பெண் வீட்டார் எதிர்பார்ப்பு, மாப்பிள்ளை வீட்டுக்கார எதிர்பார்ப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அப்போ நீங்க லைஃப் ஸ்டைல சொல்றீங்க மேம். இப்போ லைஃப் ஸ்டைல்ல ஜங்க் சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எப்படி அண்டதெல்லாம் சாப்பிட்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஜென்ரேஷன்ல தான் வந்து கேலரிஸ் பேஸ் பண்ணி இதுல இவ்வளவு புரோட்டீன் சாப்பிடணும், ஃபைபர் சாப்பிடணும் ரொம்ப காஷியஸா மாறுறதும் இப்பதான் எவ்வளவு பெர்சன்டேஜ் பண்றாங்க. இல்ல டயட்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஜிம்ஸ் எல்லாம் அதிகமா எவ்வளவு பெர்சன்டேஜ், அதாவது எல்லாமே வந்து குவிக் ஃபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ ஒன்று கத்துக்கிட்டு இப்போ ஜிம் போய் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸோ, பர்டிகுலர் ஒரு வாக்கிங்கோ, இல்லை வேறு ஏதோ வெயிட் ட்ரைனிங்கோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ அதை கற்றுக்கிட்டு அதை ரெகுலராக வீட்டிலே பண்ணலாம். இது வந்து என்னென்னா இது எல்லாமே சீக்கிரம் இப்போ நீங்கள் ஜிம் போகிறவங்க வந்து நிறையா மசில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அதில் இன்ஃபர்டிலிட்டி வரவங்களும் இருக்காங்க. அதான் சொல்லி எதையுமே வந்துட்டு பரவலாக இயல்பாக சாதாரணமாக பண்ணணும். நான் வந்து 2 மாதம் ஜிம் போவேன், அப்புறம் போக மாட்டேன், எனக்கு உடனே மசில் வரணும், அதுக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்டுப்பேன், எல்லாம் ஃபாஸ்ட்டாக இந்த கேலரியை கவுண்ட் பண்ணி கேலரி நாலேஜோட எந்த அளவுக்கு எத்தனை பேரால் அது முடியும், எத்தனை பேரால் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த கேலரியை வந்து ஒன்று பார்த்து அதை வாங்கி அதை பண்ணணும். ஏன்னா காசு அதிகமாக சில லெஸ் காஸ்ட்லியான ஐட்டம்ஸு கேலரி ரெஸ்ட்ரிக்டடு பண்ணுற இருக்குது. பட் அதுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும்ல. அது போய் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சன்ட்ட போய் கேட்டால் அவங்க வேறு மாதிரி தான் சொல்லிட்டு கொடுத்துட்ருப்பாங்க. இது எல்லாமே வந்து பாடத்திட்டத்தில் வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா இது ஏன் போயிட்டு வெளியில் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து 140 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குன்னா 140 - 100 போட்டால் 40 இருக்கும், 40 கிலோ தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அது மாதிரி வந்து 2வது வகுப்பில் இருக்கிற குழந்தை வந்து எல்லா குழந்தையும் 2வது வகுப்பில் ஒரே வயசு தான் இருக்கும். 1வது வகுப்பில் எல்லா குழந்தையும் ஒரே வயசாக இருப்போம். அப்போ இந்த 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இவ்வளோ ஹைட் இருந்தால் இந்த ரேஞ்ச் எல்லாமே ரேஞ்ச் தான். இந்த சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்.
இந்த வெயிட்லேருந்து இந்த வெயிட் வரைக்கும் இருக்கலாம். அப்போ 25லேருந்து 30 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ 50 இருந்ததுன்னா அதிகம் அந்த மாதிரி. அப்போ வந்து ஒருவேளை அதை விட 40 இருக்குன்னா குறைப்பதற்கு நடவடிக்கை. இப்போ ஆரம்பத்தில் எதுவுமே பண்ணாமல் கடைசியில் திடீர்னு எல்லாம் பண்ணணும். திடீர்னு நான் வந்து ஜிம் போகிறேன், நான் வந்து 100 அப்போ அப்படியே எனக்கு வெயிட் திடீர்னு 100 ஆகிட்டேன், 105 ஆகிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஜிம் போய் இது பண்ணேன் அது மாதிரி. அப்போ வந்து எப்போதுமே இருக்கணும். அப்போ பள்ளி பாடத்திட்டங்களிலும் கல்லூரிகளிலும் பேலன்ஸ்டு டயட்னா என்ன, சமவிகித சரிவிகித உணவுனா என்ன, இந்தியாவுக்கு என்னங்கிறது. ஏன்னா வந்து we cannot compare ourselves with other any foreign countries for that matter. இப்போ இந்தியாவே ரொம்ப பெருசு. இங்கே இருக்கிற நம்மளுடைய டெம்பரேச்சர் வேற இடத்துல இருக்கு. அந்த குளிருக்கு அவங்க சாப்பிட்றதும் வேறையா இருக்கும். சமையல் அங்கே நமக்கு சாப்பாடு உடனே கெட்டு போயிடும், அவங்களுக்கு கெட்டு போகாது மாதிரிலாம். அப்போ வந்து இந்தியாவுடைய சீதோஷ்ண நிலைக்கு, இந்தியாவுடைய கலாச்சாரத்துக்கு, இந்தியாவோட தன்மைக்கு எது வந்து பேலன்ஸ் டயட்டு, எது சமவிகித உணவு அப்படிங்கிறது, எவ்வளோ கேலரி தேவை, அது அந்த கேலரியுடைய ப்ரொப்போர்ஷன் வந்து எவ்வளோ கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் என்ற நியூட்ரிஷனல் நாலேஜ், நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்டு, நியூட்ரிஷனல் கைடு, ரெக்கமெண்டேஷன் இது எல்லாமே அரசாங்கம் சரியாக சொல்லணும். அதை எளிமையாக்கி அந்தந்த ஏரியாவில் என்ன வந்துட்டு அன்றாடம் பயன்படுத்துகிறாங்களோ அந்த உணவில் வந்து எப்படி சாப்பிட்றதுங்கிறத வந்து பாடத்திட்டத்திலேயே கொண்டு வரணும். அதே போல் பாலியல் கல்வி வேணும். ஏன்னா வந்து இப்போ இவ்வளோ கல்யாணம் வந்து தனி, கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் முடிவு பண்ணுவாங்க, இல்லை எப்படியோ இருக்கும். ஆனால் வந்து டீனேஜ் ப்ரெக்னென்சி, இந்த செக்ஷுவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பண்ணணும், இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதனால் இருக்கின்ற இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆனப்புறம் இறந்தா மெட்டர்னல் மார்டல்னு சொல்லுவோம். அதில் 8% வந்து இல்லீகல் அபார்ஷன்ஸ்னால தான் வருது. அதில் வந்து பெரும்பாலானது வந்து 18 வயசுக்கு கீழே. இதை வேறு மாதிரி சொல்லணும்னா, டீனேஜ் ப்ரெக்னென்சியில் இருக்கிற நிறைய பெண்கள் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு குவாக்கிட்ட போயிட்டு ஒரு இல்லீகலாக அபார்ஷன் பண்ணிக்கிட்டு நிறைய மரணங்கள் வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இது எல்லாமே சென்னையில் வந்து ஒரு கல்லூரி மாணவி வந்து அவங்க கல்லூரி பேராசிரியர்னாலேயே வந்துட்டு அப்யூஸ் ஆகி சென்னையில் வந்து அபார்ஷன் பண்ணி சென்ற இந்த 6 மாதம் முன்னாடி நடந்தது. சென்னையிலேயே அந்த பொண்ணு இறந்துட்டான். சரிங்களா? ஒரு கல்லூரி மாணவி, தட் இஸ் ஷி கிராஸ்ட் 18. இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ வந்து பாலியல் கல்வி தேவைப்படுது. அவங்கள வந்துட்டு இது எதிர்பால் ஈர்ப்புணர்வு, ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் அது வந்து இருக்கும். அது வந்து எப்போ வந்து ஒரு ஆண் துணையை தேர்ந்து கொள்ளணும், எப்போ திருமணம் செய்து கொள்ளணும், அப்போ நீ வந்து இந்த மாதிரி செக்ஷுவலான ஒரு இது கொடுக்கும்பொழுது நீ வந்து நான் என்ன நம்பலையா அப்படின்னு கேட்டால் அதை எப்படி டீல் பண்ணணும், இதெல்லாமே வந்து சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ அதே நேரத்தில் இப்போ மது போதைங்கிறது ரொம்ப மிக இதுவாக இருக்குது. பெண்களுக்கு தெரியாமலேயே வந்து அவங்கள வந்து ஆண் நண்பர்களாக சொல்கிறவங்க படிக்க. இது மாதிரி வந்து எந்த வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், எந்த வயதில் கருத்தரிக்க வேண்டும், எந்த வயதில் வந்துட்டு இந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கிறது, அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, எப்போ ப்ரெக்னென்சி ஆகும், எப்போ மற்ற பிரச்சனைகள் வரும், இது எல்லாவற்றுமாக ஒரு நாலேஜ் வந்து நம்ம வந்து சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய அவசியம். இப்போ பெண்கள் தான் வந்து அதிகமாக மேரேஜை வந்து தள்ளி போடுறாங்க ஆண்களை காட்டிலும். பெண்கள் வந்து தங்களுடைய கரியர் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க தான் வந்து மேரேஜை வந்து தள்ளி போடுறாங்க. இது வந்து சரியான போக்கு இல்லை சில பேர் இதை சரின்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி இதை கன்சிடர்? இது 2 விதமா இருக்கு. ஏன்னா வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மேரேஜ் வந்துட்டு இந்தியாவில் எப்படி இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்தையும் எப்படி இருக்கு. அஃப்கோர்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேரியர் ஓரியன்டாக பெண்கள் இருக்காங்க, அதை மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஏன் அந்த மாதிரி வருதுன்னா, ப்ரெக்னென்சி தான் ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. வெறும் கல்யாணம்னா அவங்க பண்ணிடுவாங்க. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு அவங்களே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, ஹஸ்பண்ட் கேட்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க. அப்போ கல்யாணம் ஆகிட்டா நம்ம குழந்தை பெற்றுக்க சொல்லுவாங்க. குழந்தை பெற்றுக்கணும்னா நம்ம அந்த கேரியரில் படிக்கிறது கஷ்டம், பிஹெச்டி பண்ணுறது கஷ்டம், ரொம்ப கடினமான வேலையை பண்ணுறது கஷ்டம், நம்ம ஒரு இடத்துல வீடு ஒரு இடத்துல இருக்கிறது கஷ்டம், நம்ம வந்து ப்ரெக்னென்சினா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அல்லது இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் சம்பாதிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க, ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிறவங்க சின்ன வயசுல திருமணம் பண்ணிடுறாங்க. அவங்களால வந்து இது பண்ண முடியல. ரொம்ப சில இடங்கள்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வரதட்சணை கொடுக்க முடியாம வந்து திருமணம் தள்ளி போறதும் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன், இது வந்து மிகப்பெரிய பல்வேறு காரணங்கள் இருக்கின்ற விஷயங்கள். ஒவ்வொரு விஷயமே அப்படிதான். டீனேஜ் பிரெக்னன்சி அப்படிதான், ஏன் தள்ளி போடுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தள்ளி போடுறவங்க சில பெண்கள் வந்துட்டு நிறைய படிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஐடியில் இருக்காங்க, ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க, நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணும்போது அவங்களுடைய கருமுட்டையை வந்து அவங்க சேவ் பண்ணி பாதுகாத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதுக்கு அவங்க பே பண்ணி கூட பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது சமுதாயத்தில் வந்து அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் பெண்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்காங்க, அந்த நாலேஜும் இருக்குது. அந்த நாலேஜையும் அந்த இருக்கிற ஒரு விஷயத்தையும் பயன்படுத்திக்கவும் செய்கிறாங்க. இது எல்லாமே வந்து முழுமையாக தான் பார்க்க முடியும். தனித்தனியாக ஃப்ரீஸ் பண்ணாத போது அந்த ஃப்ரீஸ் பண்ணுறவங்க 1% இருக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீஸ் பண்ணாத அந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு உங்களுடைய பதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்புறேன். ஏன்னா 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து எக்கோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு பெண்களை நோக்கி நிறைய குற்றச்சாட்டுகளை இல்லை கேள்விகள் அதெல்லாம் சொல்கிறாங்க. அது சயின்டிஃபிக்
சயின்டிஃபிக்காவும் அது உண்மையாக இருக்கலாம். அது நீங்க சொன்னா இன்னும் சரியா இருக்கும். அது ஆண்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது. 30 வயசு கடந்து போனா அந்த பிரச்சனைகள் எதுவும் வராதா? இல்ல, ஆண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அது வந்து ஒரு ஏஜ், ஒபிசிட்டி, ஸ்மோக்கு, ஆல்கஹால், அது மாதிரி எல்லா பிரச்சனையும். இப்போ ஒரு ஆண் ஸ்மோக் பண்றாருன்னா அவருக்கு 25 வயசுல வந்துட்டு ஒரு 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிருப்பாரு, 35 வயசுல பல வருஷமா ஸ்மோக் பண்ணிருப்பாரு. அது இன்னைக்கு நம்ம சொல்ற வந்துட்டு ஏர் பொல்யூஷனு எல்லாமே வந்து ஃபுட்டில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஆண்களையும் பாதிக்கிறது. ஆண்களுடைய விந்தணுக்களும் குறையிறதையும் நம்ம பார்க்கின்றோம். ஆனால் வந்து ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு விந்தணு போதுங்கிறதுனால அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. பெண்கள் வந்துட்டு வேற வழி இல்லை, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களால வந்து திருமணத்தையும் குழந்தையும் இந்த நேரத்தில் பண்ணவே முடியாதுன்னு அவங்க தீவிரமாக நம்பும் பொழுது அதை வந்து பண்ணலாம். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அது ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து பெண்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம், ஒரு வரம் மாதிரி. ஆனால் அதை பயன்படுத்தி ஆகணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பெண் வந்துட்டு ஒரு 35 வயசுல ப்ரெக்னென்சி, 40 வயசுல ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அதன் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், அவங்களுக்கு சுகர், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, அதாவது அந்தந்த வயசுல வந்து சந்தோஷப்படுங்க. தாய்மையும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், அதையும் வந்து அனுபவிக்கலாம். அதான் சொல்லணும், எல்லாத்துலேயுமே சந்தோஷம் இருக்கு. வேலைக்கு போயிட்டு படிச்சு நம்ம வந்து ஒரு தகுதியானவராக இருக்கிறதுலையும் ஒரு சந்தோஷம் இருக்கு, வேலைக்கு போறதுல இருக்கு, சம்பாதிக்கிறதுல இருக்கு. ஆனா இது முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு அதுன்னு கம்பார்ட்மெண்ட் மாதிரி லைஃப்பை வந்து வாழ முடியாது, வாழணுன்ற அவசியமும் இல்லை. அது அப்பப்போ அனுபவிக்கிறது தான் சரியா இருக்கும். ஏனென்றால் ரொம்ப லேட்டாக ஒரு குழந்தை பெற்றுக்கும் போது அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை எப்போ பெற்றுப்பாங்க? இவங்களுக்கே வந்துட்டு என்ன வயசாக 40 வயசு ஆகும்பொழுது மற்ற பிரச்சனைகள்லாம், உடல் ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். குழந்தைக்கும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து ஒரு டெக்னிக். எல்லாருமே அதை நம்ம வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு குழந்தை பெற்றுக்கு நிறுத்திட்டு அதை பண்ணிக்கலாம் சார். அதை வந்து அவங்கவுங்க ஒருத்தவங்க டைட்ரேட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் பெருசா இது பெருசா அப்படிங்கிறது. பட் டெக்னிக்கலி அது வந்து நல்ல டெக்னிக்கு, அதை பண்ணுறது வந்து தவறு கிடையாது. ஆனால் வாழ்க்கையை வந்துட்டு வேறு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே மேம், நிறைய தகவல்களை எங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்தீங்க. ப்ரூவனாக நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.